ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு சப்பாத்தி மாவு பிணையிறதுக்கு வசதியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு நான் இப்போ இந்த வச்சுருக்க டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிட போகிறேன். இப்போது இதில் நான் ஒரு 2 டம்ளர் அளவு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு போட போகிறேன். நாம் இப்போ தேவையான அளவு உப்பு இதில் போட போகிறோம். இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிணைய போகிறோம். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி. மாவு பதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்படி தொட்டு பார்த்தா அது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. பிணைஞ்ச பிறகு நம்ம கையில் அந்த மாவு எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ மாவு சப்பாத்தி மாவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு கர்ச்சீஃப் வச்சு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போடலாம். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ சப்பாத்தி மாவை ஒரு ஈர துணியெல்லாம் மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி 1/2 அன் ஹவர் ஆகிட்டு. வாங்க சப்பாத்தி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணி அது நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை குட்டி குட்டி ரவுண்டாக மாற்றிக்கிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை குட்டி குட்டியாக உருட்டியாச்சு. நம்மளுக்கு மொத்தம் 7 சப்பாத்தி உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டு அப்புறம் இந்த மாவை 2 பக்கமும் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது ஓரளவு கொஞ்சம் வட்டமாக வந்துடும். அப்புறமா ரோலிங் பின்னை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அவ்வளோ திக்னஸில் நம்ம போட்டுக்கிடலாம் சப்பாத்தி. அடுப்பில் இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். இது சப்பாத்தி கல் சூடானதும் நம்ம இதில் அந்த உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் எடுத்து போட்டுடலாம். அடுப்பில் நம்ம இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். கல் சூடானதும் நம்ம அதில் சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம். இப்போ சப்பாத்தி கல் நல்லா சூடாகிட்டு நம்ம இதில் அந்த ஊற்றி வச்சுருக்க சப்பாத்தியை போடலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை கல்லில் போட்டாச்சு. இது ஒரு நிமிஷம் ஒரு சைடு இருக்கட்டும். அதில் லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே நம்ம அடுத்த பக்கம் மாற்றி போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சைடு லைட்டாக அங்கங்கே பபுள்ஸ் மாதிரி வந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்த உடனே நம்ம சப்பாத்தியை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டால் அங்கங்கே லைட்டாக ஃப்ளஃபியான மாதிரி இருக்கும். நம்ம இப்படி லைட்டாக அமுக்கி விட்டோன்னா அழகாக இப்படி ஃப்ளஃபியாக வரும். நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிடலாம். நான் இப்போ கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ போட்டு இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம பண்ண சப்பாத்தி ரெடி ஆகிட்டு. ஸோ இதை பிச்சு பார்க்கலாம். பிச்சா கையை வச்சு ஈஸியாக பீல் பண்ணணும். ஸோ இது நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்ம பார்த்தாலே தெரியும்.
ஒரு கையை வச்சு ஈஸியாக பிச்சுக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாய்.